வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எனக்கும் இந்த இடத்துல வாய்ப்பு கொடுத்த அருமையான ஐயா அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்களில் ஒருவனாக இருப்பதற்காக நிறைய சந்தோஷப்படுகிறேன், நேரமில்லை. ஐயாட்ட வந்தாலே நிறைய ஊழியக்காரர்கள், அதற்கான தேவனை துதிக்கிறேன். எல்லா உள்ளே இருக்கிறதும் ஊழியக்காரர்கள், இங்கே சுற்றிலும் ஊழியக்காரர்கள் எல்லாரும் பாருங்க, அதிக சந்தோஷம். அருமையான கனராஜ் ஐயாவுக்கும் நான் தேவனை துதிக்கிறேன். ஜாஃபர் ஐயா கூட நன்றியா வாழ்த்து வரவேற்கிறேன். ஆமாம், ஜாஃபர் ஐயா கூட நிறைய ஃபுல் டைட் ஷெட்யூலில் இருந்தாலும் ஆமாம் ஐயா அவர்களை இங்கே பார்க்கும்படி தேவன் தந்த பெரிதான கிருபைக்காக நான் தேவனை துதிக்கிறேன். ஃபுல் டைட் ஐயா சொன்ன போல எல்லா வீடியோஸும் ஐயா இருப்பாங்க. அந்தளவுக்கு கர்த்தரை பயன்படுத்தி வரும்போது கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு இருக்க அந்த கிருபைக்கு என் துதிக்க ஐயா குடும்பத்தாரை கூட வாழ்த்து வரவேற்கிறேன். ஐயா குடும்பத்தார் மகா ஜோசியனுக்காக ஃபெய்த் சேவல் அவர்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமாம், இன்றைக்கு ஞாபகம் இருக்கிறது முதல் ஃபாரின் போகிறதுக்கு முன்னால் ஜெபித்த ஜெபம். அது எந்த வருடம் என்று தெரியல, 2016 17 தெரியல. அங்கே ஜஸ்ட் ஒரு கூரை தான் இருந்துச்சு. இன்றைக்கி இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது திரும்பவும் கர்த்தரை உயர்த்திட்டார். அதை நினச்சி பார்க்க கர்த்தரை துதிக்கிறேன். வெறும் கூரை தான், அதுவும் ட்ரம் பேண்டு தான். அதுவும் அந்த பாக்ஸ் வேறு சரியாக கேட்காது. அப்புறம் பேச ஆரம்பிச்சுட்டு மைக்கை வச்சுட்டு பேசுன மாதிரி ஒரு ஞாபகம் எனக்கு இருக்குது. நல்ல ஞாபகம் இருக்குது. இன்றைக்கி இருக்க அந்த உயரத்தை சொல்கிறேன். இன்றைக்கி இருக்க உயரத்தை நினச்சி பார்க்கும்போது அதை நினைவுபடுத்தி பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, இன்றைக்கி பண்ண பிரசங்க தலைப்பு ஞாபகம் இருக்குது. வேதத்தில் ஃபாரின் புறப்பட்டு போன டேனியலையா நம்ம இப்போ பேசணும்ல, ஃபாரின் புறப்பட்டு போன வேதத்திலேருந்து வெளிநாட்டுக்கு புறப்பட்டு போய் ஊழியம் செஞ்சவங்க யாருன்னு சொல்லி சிலரை குறித்து கர்த்தர் 4-5 பேருக்கு கர்த்தர் அநேக ரகசியத்தை பேசினார். இன்றைக்கும் மறக்கப்பட முடியாத ஒரு செய்தி. அதுக்கப்புறம் படிப்படியாக அதை உயர்த்தி சபை கட்டுற நிலைமை, ஷீட்டு போட்ட நிலைமை, எல்லாம் பாக்ஸ்லாம் பார்க்கும்போது அருமையான பாக்ஸில் ஒரு பாக்ஸ் 40,000 ரூபா அந்தளவுக்கு கர்த்தரிக்கிற எல்லா ஸ்டாண்ட் நினச்சி பார்க்கும்போது இது கர்த்தரால் தான். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, சொல்லுங்க அல்லேலூயா. வளரணுமா அப்படியே இருக்கணுமா? பேசுங்க அல்லேலூயா. இப்போ இவங்களை மட்டும் கேட்கல, ஐயா டேனியல் குடும்பத்தையோ அல்லது ஃபெய்த் குடும்பத்தையோ கண்டராஜ் குடும்பத்தையோ ஊழியர்கள் அதை பற்றி கேட்குறேன். நம்ம எல்லாரையும் பார்த்து கேட்குறேன், அப்படியே இருக்க விரும்புகிறீங்களா, வளர விரும்புகிறீங்களா? அல்லேலூயா. அதுக்கு உங்கள் ஐயாவோட வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். உங்கள் ஐயா கூட நம்ம பிஷப் எம்பிஎன் இருக்காரு, அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். வந்து உட்காந்தேன், ஷீட் ரொம்ப சூப்பராக இருக்குதுயா, அருமையாக, எவ்வளோ நம்ம சர்வசாதாரண சும்மா தான் போட்டோம், எவ்வளோ பிரயோஜனமாக இருக்குது இல்லை அப்படின்னு கேட்டேன். உடனே சொல்கிறாரு, எம்பிஎன் சொல்கிறாரு, அடுத்த முறை ஷீட்டு மாற்ற மாட்டேன், ஷீட்டுலாம் விசாரிச்சேன், ஷீட்டு மாற்ற மாட்டேன், நான் ஷீட்டு மாற்றாமல் டேரெக்டாக நாங்கள் காலை எழுப்பி பில்டிங் போட்டு போகிறேன். கேட்குதா சவுண்டு கேட்குதா? ப்ரைஸ்ரா. ஸோ ஐயா கிட்ட வந்தாலே மோட்டிவ் பண்ணிட்டே இருப்பார். ஐயா சொன்னது போல் எனக்கு எதுவும் டவுட்னாலும் ஐயாவில் தான் வருவேன். அவர் எதாவது செய்யலைனாலும் ஐயாவுக்கு எவ்வளோ பெரிய பெரிய புல்டோசர் எல்லாம் கையில் இருக்கிறாங்க. இங்கே நான் தான் நிற்கிற அவசியமே கிடையாது. ஆமாம், ஐயா ஜோமன் வரீங்களா, ஜோமனை கொடுத்தாலே பெரிய சான்ஸ் மாதிரி தானே. ஏன்னா அப்படிப்பட்ட பெரிய பெரிய புல்டோசர்லாம் ஐயா கையில் இருக்கும்போது நான் தான் துருப்புச்சீட்டு என் மேலே தான் இந்த அந்த ஆக்சுவலாக அதுக்கு இன்னும் சொல்லுவாங்கள்ல, ஜோக்கர் சீட்டு தானே, ஜோக்கர் சீட்டு தான். அது எங்கே வச்சாலும் செட் ஆகிற மாதிரி ஜவக்குமார் தான் ஜோக்கர் சீட்டு உள்ள சொல்லுவேன். கர்த்தருக்கு மகிமை, கர்த்தர். ஸோ நல்ல வளர்ச்சியை பார்க்குறேன். சொல்லுங்க ஒரு ஆமே, சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. தூத்துக்குடியில் கால்டோவில் படித்தேன். தூத்துக்குடியில் +1 +2 கால்டோவில் படித்தேன். கால்டோவில் படிக்கும்போது அந்த என்ன சொல்லுவாங்க, அதை அசம்பிளி ஸ்டேஜுக்கு கீழே எழுதியிருப்பாங்க. ஒன்று ஞானத்தை குறித்து ஒரு வசனம் எழுதியிருப்பாங்க, கர்த்தர் பைபிள் ஞானத்தின் ஆரம்பம் சொல்லி. மறுபக்கம் எழுதியிருப்பாங்க, முதல்வனா இரு அல்லது முதல்வனோடு கூட இரு. அதான் எழுதுறா, முதல்வனா இரு, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடு, அந்த ஆளா இரு. அப்படி இல்லையா, ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து எடுக்கிறான் பாரு, அவன் கூட இரு அப்படின்னு அந்த வேர்டு சொல்லும். அசம்பிளி நிற்கும் போதில் என் கண்ணில் போடும், முதல்வனோடு கூட இரு அப்படின்னு. அது மாதிரி நீங்கள் யார் கூட இருக்கிறீங்கன்றது முக்கியம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் வாலிமேத்து, கொஞ்சம் ரைட்டா வாலிமேத்து, நல்லா இருக்கு. ஒரு ஆமீன் சத்தமா, சத்தம் பத்தல சொல்லுங்க. ஐயா உங்களுக்கு போதும் உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு தானே, போதும் சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. சத்தம் ஆமேன். முதல்வனா இருக்கணும், முதல்வனோடு இருக்கணும். சரியா? குட். நீங்கள் யார் கூட இருக்கிறீங்களோ அவங்கள பொறுத்து உங்கள் கேரக்டர் எல்லாம் மாறும். நான் செய்திகளை போகலை, அருமையான எல்லாருக்கும் ஒரு அருமை வாக்குத வசனம் கொடுத்துருக்காரு, சொல்லி விரைவாய் முடிச்சுட்டு போயிடலாம். பட் ஆனால் இங்கே வர ரேமா வார்த்தை, துணுக்கு செய்திலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். துணுக்கு செய்தி மாதிரி இப்போ என் சர்ச்சிலேயே இப்போ யூடியூப் லைவ்லாம் போகிறதுனால அதில் பார்த்தா அழகாக தெரியும் உங்களுக்கு. 7 to 10 சர்வீஸ்னால் அதில் 1 hour ஒர்ஷிப் தான். அப்புறம் மெசேஜ் ஆரம்பிக்க 8:45 ஆகிடும். அந்த 8 to 8:45 வரைக்கும் ஃபுல்லாக துணுக்கு செய்தி தான்.
அந்த துணுக்கு செய்து நிறைய கதை பேசுறாரு ஏன்னுவாங்க. நல்லா அதுக்கு வாட்ச் பண்ணா பாருங்க. அதுக்கு வாட்ச் பண்ணா நிறைய பாயிண்ட் கத்துக்கலாம். ஒரு ஆமீன் சத்தமா கையை உயர்த்தி அல்லேலூயா. முதல்வன் ஆயிரு அல்லது இதையே ஷேக்ஸ்பியர் ஒன்று சொன்னார். ஷேக்ஸ்பியர் சொன்னாரு, ஷோ மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் ஷோ ஹூ யூ ஆர். உன் ஃப்ரெண்டை காட்டு, நீ யாருன்னு காட்டுறேன். அது அந்த ஷேக்ஸ்பியர் அந்த பொயட்ரியில் ஒரு லைன் அழகாக வரும். ஷோ மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் ஷோ ஹூ யூ ஆர். உன் ஃப்ரெண்டு குடிக்காரன், நீ யார் தான்? பக்கத்து உட்காந்துரு, நீ மட்டும் பக்கத்து உட்காந்துக்க முடியாது. நான் ஊருக்கு மட்டும் தொட்டுக்க முடியாது. அவன் நீயும் கொஞ்சம் குடிச்சு தான். அது மாதிரி யாரு பொய் சொல்றேன். உங்கள்கிட்ட வேஸ்தனக்காரன், நீ வேஸ்தனக்காரன். போடுற பரிசுத்துவான், நீயும் பரிசுத்துவான். திருட பரிசுத்தவனாங்கிறான். இப்போ கள்ளத்தனம் பண்ண பரிசுத்தவனாங்க. கள்ளத்திற்கசமாக இருக்குது, கள்ள உபதேசமாக இருக்குது, கள்ள போதகமாக இருக்குது. அங்கே சேர்ந்து நீ கள்ள போதகம், கள்ளத்திற்கு அப்படியே வந்துடும். ஸோ நல்ல போதகர் இருக்கிறாங்க அங்கே. நல்ல போதகரே வருது, நல்ல போதகர். அப்புறம் விசுவாசிக்கிற ஜபம், விசுவாசிக்கிற ஜபம் 2 பேர் இருக்குது. ஜபம் பண்றான் விசுவாசிக்காம, விசுவாசி ஜபம் பண்ற 2 பேர் இருக்குது. ஸோ எங்க சேர்ற? ஒரு ஆமீன் சத்தமா அல்லேலூயா. ஸோ யாரு கூட சேர்த்துக்க? உன் சேர்த்துக்க முக்கியம். ஒரு ஆமீன், இன்னொரு ஆமீன், இன்னொரு ஆமீன். என்ன முக்கியம்? உன் சேர்த்துக்க முக்கியம். நீ யாரு கூட சேர்றன்றது முக்கியம். சேர்த்துக்கணும். யாரு கூட சேர்ற, யாரு கூட ஜாயிண்ட் ஆகுற, உன் ஃப்ரெண்டு யாரு? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சொல்லுங்க அல்லேலூயா. அன்பு தேவஜனமே, கர்த்தர் ரட்சித்த உடனே நல்லா கவனிக்கலாம். உங்களுக்கு கிறிஸ்து வந்துட்டாரு. கிறிஸ்து உங்களுக்கு வந்துட்டாருன்னா முதல்ல அவரு உங்களுக்கு தெரியாம, நீங்க அவருக்கு தெரியாம, அவர் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு காரியம் என்னன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை மாத்துவார். நல்லா திரும்பி பாருங்க. நீ ரட்சிக்கப்பட்ட நாள், ரட்சிக்கப்பட்ட வருஷம், ரட்சிக்கப்பட்ட மாசத்தை நினைச்சு திரும்பி பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத ஃப்ரெண்ட் அவரே கட் பண்ணுவாரு. பகைக்கலாம் கூடாது, பகைக்க கூடாது. எல்லாரும் நேசிக்கிறீங்க. நம்ம பகை ஒரே தான் பகை நமக்கு. ஒரு ஆமீன் சத்தமா. யார் மட்டும் தான் பகை? சாத்தா மட்டும் தான் பகை. எல்லாரும் நேசிக்கணும். இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற நம்ம பிரதம மந்திரி கூட நேசிக்கணும். வந்திருக்கு அப்படின்னா நாளைக்கு எல்லாம் திச்சுலாம் போ, அப்படின்னா நம்மளாம் டிராஃபிக் மாட்டிப்போம். ஆமாம், இவங்க கூட சீக்கிரம் போனோம். இப்போ நைட்டு வேறு, இப்போ நான் சீக்கிரம் முடிக்கணும். 8:00 முடிச்சிடறேன்னு சொன்னேன். 7:38 ஆகிட்டு. அதனால் 8:00 முடிச்சிடலாம். போய் திரும்பி பார்க்குறோம்ல, 7:38. ஐயா ஒரு 8:38 தான் இது பண்ணிட்டாப்ல. இல்லை எனக்கு சீக்கிரம் சொல்லிட்டாங்கய்யா. நாளைக்கு எங்கள் ஒய்ஃப் அக்கா பாம்பேலேருந்து வராங்க. அவங்க இப்போ நாங்களும் போய் கூடலாம் போக முடியாது, கெடுபிடி அதிகம், உள்ள வண்டியில் விட மாட்டான். அவங்களே பார்த்து வர வேண்டியது தான். ஸோ அதனால் நான் சீக்கிரம் முடிக்கிறேன். இருப்பினும் கர்த்தர் பேச சில வார்த்தையை மாத்திரம், ஆலோசனை மாத்திரம் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். நீ ரட்சிக்கப்பட்ட உடனே கிறிஸ்து உங்களுக்கு வந்துட்டாருனாலே உங்கள் ஃப்ரெண்ட்ஸை அழகாக கட் பண்ணுவார். பார்க்கணும், பகலாக இருக்காது. ஆனால் உங்களால் அவங்க கூட சேர்ந்து உட்கார முடியாது. அது வரைக்கும் குப்பைத்தொட்டி மேலே உட்காந்துப்போம். ஒரு குப்பைத்தொட்டி இருக்கும், நம்ம எல்லாரும் இருப்பிடும். அப்படி தான் குப்பைத்தொட்டி பார்க்க. இப்போ ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்கும், வர்றவன் நம்மளை பார்த்து வெறையா ஓட்டும், 30 கிலோ விழுவான். நம்ம சந்தோஷம், வர மாதிரி வெறையா வர மாதிரி விழுவ மாறான். அங்கே தான் காலை எழுந்து நைட்டு போகிறதுக்கு அந்த குப்பைத்தொட்டி தான் நமக்கு. ரட்சிக்கப்பட்ட இயேசு உள்ள வந்தாருன்னா உன்னால குப்பைத்தொட்டி போ மனசு வராது. அங்கே உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேச அந்த இடத்துக்கு போக முடியாது. உன்னால ஏன் போக முடியாது? அது நீ செய்யல. உனக்கு ஒருத்தர் வந்துட்டாருல, உள்ள ஒருத்தர் இடம் கொடுத்துட்டல, வசந்த் இடம் கொடுத்துட்டல, ஜபத்து இடம் கொடுத்துட்டல, சர்ச்சை இடம் கொடுத்துட்டல, கிறிஸ்து இடம் கொடுத்துட்டல. அவர் பண்ற காரியங்கள். ஒரு ஆமீன் சத்தமா கையை உயர்த்தி அல்லேலூயா. அவர் உனக்குள்ள வந்துட்டார்னாலே உனக்குள்ள எல்லாம் வேற அறுத்துருவார் பாருங்க, வேற அறுத்துருவார் பாருங்க. ஸோ முதல்வனா இருக்கணும் அல்லது முதல்வனோடு கூட இருக்கணும்னு வாங்க. யாரு கூட இருக்கிறா அது மாதிரி தான் அவங்க கூட. ஸோ நான் உங்கள் சபைக்கான தேவனை துதிக்கிறேன். ஆமாம், போன முறை வந்து ஒரு காரியம் சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன். அந்த கிட்டத்தட்ட போன முந்தின ஜூன் மாதம் நினைக்கிறேன், நம்ம காடி மோசையாவும் நானும் சேர்ந்து தான் பேசினேன். 2 நாள் அண்ணாவரத்தில் பேசினேன். ஓப்பனர் 2022 ஜூனாக இருக்குமா ஐயா? ஜூலை அந்த 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 கிரவுண்டில் ஜூன் 17, 19, 3 நாட்களும் அதில் செய்து பேசும்போது இதே மாதிரி மெசேஜுக்கு தான் ஒரு துணுக்கு சொன்னேன். அது நிறைவேறுங்க சொல்லிட்டு நீ செய்துட்டு போயிடுறேன். அந்த மெசேஜுக்கு முன்னா ஒரு துணுக்கு சொன்னேன். அது இன்னைக்கா துணுக்கு மாதிரி பேசுகிறேன். அதாவது பாக்ஸ் மெசேஜ் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறேன். அன்றைக்கி வந்து ப்ராஃபஸி பேசுனேன். ஐயா குறித்து பேசினேன். என்ன பேசுகிறேன்னா, அந்த மீட்டிங்க்கு முன்னால் வரைக்கும் ஐயா வந்து திருவள்ளூர் மாவட்டம், சென்னை மாவட்டம், காஞ்சிபுரம், வேலூர், குடியாத்தம் ஃபுல்லாக ரவுண்ட்ஸில் நிறைய ஊழியம் நம்ம என்பி போயிட்டு இருந்தார். அதுக்கு முன்னால் மத்திய பயன்படுத்தினார். இப்போ எல்லையை வெளியே கொண்டு போனார். ஏவப்பட்டு சொல்கிறேன்னு சொல்லி ஒன்று சொன்னேன். இனிமேல் அவரை கர்த்தர் நம்மத்தில் அதிகம் பயன்படுத்த போகிறார். இனிமேல் அதிகம் அந்த ஊழியம் இருக்கும்.
ஆனால் அதிக நம்மத்தில மீண்டும் வருஷத்துக்கு அது உள்ள கத்தை கொண்டு வர இங்க இருந்து செய்ய போறாரு சொல்லி ஒரு ப்ராஃபஸ் சொல்லிட்டு செய்தியை குதிர் போயிட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு நின்று பார்க்குறேன், அப்படியே நிறைவேறி இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு கிட்டத்தட்ட மாசத்துல 2 சண்டே மேக்சிமம் இங்க முதல்ல வந்துடுறீங்க இல்ல ஏரியா இங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் எனக்கு தெரியாது. கர்த்தர் சொல்லிட்டு போனேன். நல்லா யோசித்து பாருங்க. மெசேஜுக்கு முன்னால தூணுக்கு சொல்லிட்டு போனேன். இது கர்த்தர் வெளியே பயன்படுத்திட்டு இருக்காரு. மீண்டும் ஒரு வருஷம் கர்த்தர் நம்ம மத்தியில இருந்து இங்க இருந்து ஊழியம் பண்ண கத்தை கொண்டு வராரு. பெர்க்மான்ஸ்க்கு ஒரு காளையார் கோயிலா, ஆமா, மோகன்லாஸ் ஒரு 4 மாவடியா, வின்சன்ராஜுக்கு ஒரு மதுரையா, அவன் இருக்கும். ஐயா மீண்டும் அந்த ஊழியெல்லாம் இருக்கும். நம்ம இருந்து ஊழி சேகத்தை கொண்டு வர போறான்னு சொல்லிட்டு போனோம். அதே போல அதுக்கப்புறம் தான் கர்த்தர் இன்னும் கொஞ்சம் ஆவிக்குரிய கர்த்தர் ஏற்ற எல்லாம் வளரணும்ல. ஸோ கிருபை எக்ஸ்ட்ரா கத்தை இன்னும் அதிகமாக கத்தை கொடுத்து எனக்கு இல்லாமல் இருந்துச்சு. மீண்டும் கிருபெல்லாம் கத்தை கொடுத்து இப்போ இன்னைக்கு எங்கேயும் ஆந்திரால தான் வராங்க பேய் ஓட்டிக்கிறதுக்கு, பிசாஸ் அப்படிதானே ஆந்திரா. நேற்று ஆரம்பிச்சு வியாழக்கிழமை மீட்டிங். ஓகே வியாழக்கிழமை மீட்டிங் ஆரம்பிச்சு அதெல்லாம் தேடி எங்கே வராங்க, இங்கே வராங்க. இப்போ நான் வரும்போது இவ்வளோ பள்ளத்தை இந்த பள்ளத்தை எப்படா போகிறது, இங்கே திரும்பினேன். காராங்க நிப்பாட்டு ஓரம் கட்டேன். ஐயா போனோம். ஐயா பிஸி 7 கிலோன்னா ஓரம் கட்டேன். அவங்க யாரோ பார்த்து ஓடி வந்தேன். ஐயா வந்துருங்க பெரிய பள்ளம்பா, கார் மாட்டிக்குமா, நான் அங்கேயே விட்டுரு, ஒன்றும் போய் அங்கேயே விட்டுரு, அடையத்துன்னு போயிடுறேன் ஆடினேன். அப்படிலாம் வந்துருங்க. ஆனால் இந்த இடத்த தேடி வராங்க, காரில் வராங்க, வேனில் வராங்க, ஜீப் வச்சு வராங்க. ஸோ கர்த்தருடைய தேன் இருந்துச்சுன்னா தேனி எங்கே தான் ஓடி வந்துடும். ஒரு ஆமேன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த வார்த்தையில பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசை. ஒரு நிமிஷம் கண்ண மூடி ஒரே நிமிஷம் கர்த்தர் நோக்கி பார்க்கலாம். ஒரே நிமிஷம் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க பேசுங்கப்பா, நான் கேட்குறேன்ப்பா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. கண்களை மூடி இல்லை தெரிஞ்சு பாடுவோம். எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும் துக்கமா, கண்ணீர் மாறிடும் துக்கம் சாரமா, கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லுங்க. கண்ணீர் மாறிடோ துக்கம் சரமா, கண்ணீர் மாறிடோ துக்கம் மாறிடோ. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகவே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், 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 வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் செழிப்பாகவே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி, கை தட்டி சத்தத்தை உயர்த்து. மாறாவின் தண்ணீர் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும் துக்கம், கண்ணீர் அம்மா துக்கம்
நிறைந்தவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, மகிமை பிரதாபனே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்களுமே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம்ப்பா. மற்ற இறங்கி உலாவி கொண்ட கிருபைக்கு நன்றி. வருஷத்தின் துவக்கத்தில் புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டத்தில் தகப்பனே அப்பா, இந்த வருஷத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க, வருஷம் நீங்கள் கூடவே இருந்து நடத்துங்க என்று பாத்திர சரணாகதியாகி பாத்திர காத்திருக்கிற நேரத்தில் அதே சமயத்தில் இன்றைக்கு எங்கள் மத்தியில் இருந்து மீண்டும் ஒரு விஷயம் கடந்த மாதம் முழுவதும் எங்களோடு இருந்து பண்டிகைகளோடு இருந்து கொண்டாடி அந்த திருப்தியாய் இன்றைக்கு இந்த இரவில் கிளம்பி மீண்டும் கத்தார் நாட்டுக்கு புறப்படுறதுக்கு அன்பு தம்பி குடும்பத்தாருக்காக செபித்து வழியனுப்புற இந்த ஜெப கூட்டத்தில் இப்போ நம்மளோட ஒரு விஷயம் வார்த்தைக்காக காத்து நிற்கிறோம். நீங்கள் பேசுங்கப்பா. நம்முடைய வெளிப்பாடு புறப்படட்டும், ரகசியம் புறப்படட்டும், மறைபொருள் புறப்படட்டும். எல்லா காரியத்துக்கு பின் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் இருந்து இது செஞ்ச காரியமும் பெருசு தான். இனிமேல் உன்னோடு கூட இருந்து நான் செய்ய போகிற காரியமும் அது பயங்கரமானது வாக்கு கொடுத்துருமா சத்தோங்க நகலப்பா பா மேனப்பா நன்றி செலுத்துகிறேன்ப்பா. யாத்திரா 34:10 சொன்னது போல இதோ இன்றைக்கு நான் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதியிடத்தையும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் என்பதாக செய்வேன். உன்னோடு கூடவே இருந்து நான் செய்ய போகிற காரியம் அது மகா பயங்கரமாக இருக்கும் என்ற வார்த்தையின்படியே யாத்திரா 34:10 இது வரைக்கும் உங்க கூட இருந்து செஞ்ச காரியம் கொஞ்சம் இல்லை. இப்போ ஏற்கனவே சொன்ன வார்த்தை தெரியுமா? சத்தோங்க நகலப்பா. அழகாக சொன்னீங்கப்பா. முதல் முறை போகிறதுக்கு முன்னாடி அதே ஜெப கூட்டத்தில் அதே கத்திர வார்த்தை பகிர்ந்து கொண்டு வெறும் கூரையில் தான் அந்த லைட் வெளிச்சமும் பார்த்தல வசனமும் தெரியல அந்த நிலைமை தான் அன்னைக்கு இருந்த சிட்டு வேணும். இன்னைக்கு அடுத்து படிப்படியாக உயர்த்தி 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 கனப்படுத்தி அப்படி இப்போ இங்கே ஜபத்தை இங்கே வைக்க முடியும், அங்கே வைக்கும். அது மாத்திரம் இல்லை, எல்லா பிரான்ச்சும் கத்திர ப்ளஸ் பண்ணிட்டீங்க. எந்த இடத்துல ஜபத்தை வைக்க அளவுக்கு அன்றைக்கு இடமில்லை, இன்று இடங்களாக நிரப்பி தந்த பிரதான கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். அன்றைக்கு வார்த்தை அனுப்பினீங்க, இன்றைக்கு வார்த்தை நம்பி நிற்கிறோம். நீங்க பேச நான் கேட்கிறோம். எல்லாம் துதி கனமகி மாற்றுமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் இயேசு ரட்சகரின் நாமத்தினால ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. சத்தமாமே அல்லேலூயா. எடுத்து யாராவது வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் எடுத்து யாராவது வாசிக்கலாம். விரைவாய் 10 நிமிஷத்தை வார்த்தையை சொல்லி ஜெபித்து, ஏன்னா அவங்களும் புறப்பட்டு போகணும், நானும் புறப்பட்டு நம்ம எல்லாரும் புறப்பட்டு போகணும். 10 நிமிஷம் அந்த வார்த்தையை நம்ம தெளிவாக சொல்லி ஃபுல் பிரசங்களால் பட் தான் துணுக்கு செய்து மாற்ற சொல்லி முடிக்க நான் விரும்புகிறேன். தேவனா மாத்திரம் மகிமைப்படுவதாக. இமான் வாங்கி ஆமாம். யோசுவா 1ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 9ஆம் வசனம் வாசிக்கலாம். யோசுவா 1:9 வசனம் வாசிக்கலாம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? ஆமென். பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல வார்த்தை பாருங்க. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா. சத்தம் பத்தல, சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. அது கர்த்தருக்கு மகிமை. சூப்பர்ல. இந்த வார்த்தை மெயினா அருமையான தம்பி தேவனுடைய மனுஷன் கத்தார் தேசத்துக்கு புறப்பட்டு போகிற அருமையான ஃபெய்த் சாமுவேல் குடும்பத்தார் ஜோஸ்லினுக்கு பிள்ளைக்கு தங்க நிலா கோல்டன் மூன் பிள்ளைக்கு இது குடும்பத்துக்கு கத்தர் கொடுக்குற வார்த்தை. அவர்கள் மாத்திரமல்ல, இங்கே எல்லா ஊழியக்காரர்களுக்கு, அது மாத்திரமல்ல, எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய அருமையான வார்த்தை என்னன்னா, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். சத்தமா அல்லேலூயா. இருக்கலாமா இருப்பாரா? சத்தமா அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ தண்ணீர்களை கடக்கும்போது உன்னோடு கூட இருக்கலாம், இருப்பேன், இருந்தாலும் இருக்கலாம், இருப்பேன்றார். சூப்பரா சொல்றாரு. ஏசாயா 43:1-2 திருப்பி பாருங்க. ஏசாயா 43:1-2 திருப்பி. இப்போது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாய் கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாத. பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ தண்ணீர்களை கடக்கும் போது. நல்ல வார்த்தை. நீ தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோடு இருப்பேன். நல்ல வார்த்தை. இருப்பேன். எவ்வளவு பர்ஃபெக்ட்டா சொல்ல போறேன். உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. கையை வைத்தாமேன்னு சொல்ல பார்க்கலாம். ஒரு பழைய பாட்டு ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலாக உட்காந்துருக்கும் போது நான் கடந்து போயிட்டேன். பட் இப்போ அது லைனில் வந்ததுனால அந்த பாட்டை ஒரு சரணம் மட்டும் பாடிட்டு, பழைய பாட்டு அந்த சரணம் மட்டும் பாடிட்டு போயிடுற மாதிரிலாம். சந்தோஷமான சங்கீதம் பாடு, துன்பமேயானால் ஸ்தோத்திரம் போடு. கைதடி பாலமா ரப சந்தோரி வாகரகலவா.
சந்தோஷமானால் சங்கீதம் பாடு, துன்பமேயானால் ஸ்தோத்திரம் போடு. சந்தோஷமானால் சங்கீதம் பாடு, துன்பமேயானால் ஸ்தோத்திரம் போடு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா, துதிகளின் பாத்திர அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா, துதிகளின் பாத்திர அல்லேலூயா. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. சந்தோஷமானால் சங்கீதம் பாடு, துன்பமேயானால் ஸ்தோத்திரம் போடு. நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு வருவார், நிர்மூலமாகாமல் கிருபையை காப்பார். நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு வருவார், நிர்மூலமாகாமல் கிருபையை காப்பார். தண்ணீரை நீ கடப்பாய், நெருப்பினிலே நடப்பாய். தண்ணீரை நீ கடப்பாய், நெருப்பினிலே நடப்பாய். தீங்கொன்றும் அணுகாதே, தீங்கொன்றும் அணுகாதே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா, துதிகளில் பாத்திர அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா, துதிகளில் பாத்திர அல்லேலூயா. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. காரிருள் சூழ்ந்த வேளையில் நம்மை காத்திட உலகினில் எவருமே இல்லை. காரிருள் சூழ்ந்த வேளையில் நம்மை காத்திட உலகினில் எவருமே இல்லை. திகையாதே கலங்காதே, தேவாதே தேவன் உண்டு. திகையாதே கலங்காதே, தேவாதே தேவன் உண்டு. தினம் தினம் துதித்திடுவாய், சொத்திரம் செய்திடுவாய். தினம் தினம் துதித்திடுவாய், சொத்திரம் செய்திடுவாய். சொத்திரம் சொத்திரம் அல்லேலூயா, துதிகளில் பாத்திர அல்லேலூயா. சொத்திரம் சொத்திரம் துதிகளில் பாத்திர அல்லேலூயா. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு வருவேன், நிர்மூலமாகாமல் கிருபையை காப்பேன். நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு வருவேன், நிர்மூலமாகாமல் கிருபையை காப்பேன். தண்ணீரை நீ கடப்பாய், நெருப்பினிலே நடப்பாய். தண்ணீரை நீ கடப்பாய், நெருப்பினிலே நடப்பாய். தீங்கொன்றும் அணுகாதே, தீங்கொன்றும் அணுகாதே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா, துதிகளில் பாத்திர அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா, துதிகளில் பாத்திர அல்லேலூயா. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா. நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட வருவார். சத்தமாமேன். அங்கதான் லிங்க் வருது பாருங்களேன். தண்ணீரை கடக்கும் போது நான் உங்களோட இருக்கலாம் இல்ல, இருப்பேன்னு சொல்றேன், இருப்பேன்னு சொல்றேன், இருப்பேன்னு சொல்றேன். 23 முதல் வார்த்தை எப்படி சொல்லுது? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இருக்கலாம், இருக்கிறார். சத்தமாமேன், சத்தமா. கர்த்தர் கொடுக்கிறாரா இல்லையா? இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? மேய்ப்பராக இருக்கிறார். ஒரு ஆமென் சத்தமா. சோ உங்களை விட்டு கர்த்தர் விலகல, கூடவே இருக்க. மீண்டும் வசந்த வாசிங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் மீண்டும் ஒரு வாசிக்கலாம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? ஆமென். பலம் கொண்டு திடமனதாயிரு. பலம் கொண்டு திடமனதாயிரு. யோசுவாவே பலம் கொண்டு திடமனதாயிரு. திகையாதே, நீ திகைச்சு நின்றாத, திகையாத, கலங்காதே, கலங்காத. நீ போகும் இடமெல்லாம், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஒரு ஆமென் சத்தமா. அல்லேலூயா. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கத்தார் தேசத்துல கிருபைய தேவ மனுஷனை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அங்க சபை தேவன், அங்க ஒரு ஆவிக்குரிய சபை இருக்கிறது. ஆவிக்குரிய சபையில ஒர்ஷிப் பண்ண கர்த்தர் மகனை பயன்படுத்துகிறார். அந்த பாஸ்டர் விடுறதில்ல. இப்போ ஒரு மாதம் சண்டே பண்டிகைலாம் போயிடுறியப்பா, என்னப்பா பாஸ்டர் ஒரு கவலை.
இல்லையா உங்களுக்கு வேற ஆளுக்கு ஆயத்தம் பண்ண. ஸோ ஆயத்தப்படுத்திட்டு தான். ஸோ அந்தளவுக்கு கர்த்தர் பகுதியில் கர்த்தர் ஒரு ராஜாவாக ஒரு ஆளுகை செலுத்துகிறவராக கர்த்தர் அவரை வைத்து இருக்கிறார். கையை வைத்தாமே. நான் யாரோ புகழ்ந்து பேசல, இதில் ஆவிக்க ரகசியம் இருக்கிறது, கவனிக்கணும். இதில் இன்னைக்கால ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த வெளிச்சத்தை எனக்கு தந்தார். சோத்திரம். இப்போ என்ன கதை எங்கே வச்சுக்காரு, புகழ் பேர் ஊழியம் செய்கிறேன், என்கிட்ட ஒரு 200 பேர் வராங்க, அவ்வளோதான். ஒரு 110 120 குடும்பம் என்கிட்ட கத்தக்கிரி இருக்கிறாங்க, 200 பேர். இப்போ எங்கே வச்சுருக்காரு, புழலில் வச்சுருக்காரு. பிஷப்பை எங்கே வச்சுருக்காரு, திருவள்ளூர் மாவட்டம், சென்னை மாவட்டம், அது மாத்திரமில்ல தமிழ்நாடு ஃபுல்லாகவே அநேக மாவட்டங்களில் ஐஎன்ஏ போதகர்களை உருவாக்க அவனுக்கு ஏற்ற ட்ரைனிங் கொடுக்க அங்கே. ஸோ ஐயாவுண்டி ஆளுக ஐயாவுண்டி ராஜரிக்கு எங்கே, தமிழ்நாடு முழுவதும் ஐஎன்ஏ மத்தியில். என் கனராஜா எங்கே வச்சுருக்காரு, அது வானத்தை போல உயர்ந்த ஊழியம். அது ஜாஃபரியா கூட வச்சு அநேக மக்கள் விடுதலை ஆகும்படி. சாமியல் எங்கே வச்சிருக்காரு, முக்கர மகத்தில் இங்கே கலைஞர் இல்லையா, கலைஞரில். ஸோ ஒவ்வொரு இடத்துல ஆளுங்க. அப்போ நம்ம ஃபெய்த் சேனல் பாஸ்ட் பிரதர் எங்கே வச்சுருக்காங்கன்னா, எங்கே வச்சிருக்காரு, கத்தா தேசத்தில் அந்த இடத்துல ஒரு ஆளுகை செலுத்த. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், சொல்லுங்க அல்லேலூயா. உன்கிட்ட கொடுத்த கர்த்தரோட சின்ன ஊழியத்தை, அந்த ஊழியத்தை முழு மனசோட, முழு உத்தமத்தோட, முழு பலத்தோட, அப்புறம் முழு சிந்தையோட கூட கொடுத்த ஊழியத்தை மட்டும் செய்யுங்க. அதில் நம்பர் 1 கர்த்தர் பிரியப்படுவார். 2வது அதன் மூலம் மக்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமீன் சத்தமா, அல்லேலூயா. இப்போ ஜாஃபரியா பிரசவம் பண்ணுறாரு, என் கன்ராஜா இருக்கிறாரு, நானும் பிரசவம் மைக் எடுக்கக்கூடாது. சோத்திரம், நல்லா கவனிக்கணும். ஐயா இல்லாத போது ஐயா மைக் பிரசவம் பண்ணலாம். ஏன்னா ஐயா கூட இருக்கிறதே பெரிய காரியம். அதுக்கு தான் கற்று வச்சுக்க, அதுதான் இருக்கணும். கண்டக்டர் எப்படி தான் இருக்கணும், கண்டக்டர் தான் இருக்கணும். டிரைவரு டிரைவர் தான் இருக்கணும். சீட்டு மாதிரி உட்காரலாம். இடையில விட்டு பார்த்தாங்க, இடையில விட்டு நம்ம ட்ரையல் பார்த்தாங்க. நீ ஏன் டிக்கெட் கொடுத்துக்கோ, நீ ஏன் ஏற்றி டிக்கெட் கொடுத்துட்டு நீ ஏன் வண்டி ஓட்டிக்கணும். வண்டி ஓடல, ஓடாது. எப்படி ஓடான், கண்டக்டர் டிரைவர் தான். இல்லை ஆனால் பார்க்க முடியாது. சரி பார்ப்பேன், ஓகே. இப்போ நீ டிரைவராக உட்காரு, கண்டக்டர் உட்காரியா. இப்போ டிரைவர் பார்த்து கண்டக்டர் ஓகே பார்க்க தெரியும். பார்க்க தெரியாமலாம் இல்லை, நம்ம தான் ஆளின அழகுராஜா வச்சேன். பிளம்பிங்கும் தெரியும், எலக்ட்ரிஷியனும் தெரியும், வேற என்ன தெரியும், சமைக்கவும் தெரியும், பிரசவம் பண்ணவும் தெரியும், பாய் போடவும் தெரியும், பெருக்கவும் தெரியும், கூட்டவும் தெரியும். தெரியாத மேலே வந்துட்டோம், தெரிஞ்ச மேலே வந்துக்கிறோம். ஆனால் எந்த போஸ்ட் எப்படி நிற்கிறோம். இன்னைக்கு பஸ் ஏறுறோம், டிரைவராக ஏறுறேன், டிக்கெட் கொடுக்கணும், டிக்கெட் புக்கு கொண்டு வராது. நீ டிரைவராக உட்காரு, திருச்சிக்கு போறியோ மதுரைக்கு போறியோ, திரும்பி வந்து பஸ்ஸை விட்டு இறங்கி போவாள் தான். நீ கண்டக்டர் யாரையா, நீ டிரைவர்ஸில் உட்காரக்கூடாது. நான் பேச புரியுதா உனக்கு? அப்போ சபையில் என்னது 5 வகை ஊழியன்னு ஒரு பக்கம் இருக்குது. 5 வகை ஊழியன் பைபிளில் போடப்பட்டிருக்கு, எபேசியில் போடப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல கொரிந்தியில் வரும்போது ஒவ்வொரு அவயவங்களும் வச்சிருக்குது. ஒவ்வொரு அவயவங்கள் 2 நிமிஷம் தான் முடிச்சிடுறேன். ஒவ்வொரு அவயவங்கள் அந்தந்த அவயவம் அந்தந்த வேலையை தான் செய்யணும். ஒரு ஆமேன், இன்னொரு ஆமேன். பசங்க பவுல் அழகா பிச்சு வேஞ்சிட்டாயா, பிச்சு ஒரு பக்கம் ஃபுல்லாக 3 பத்தி பேசிட்டான். கண்ணானது நான் கையா இல்லையே, கையானது நான் காலா இல்லையே. எல்லாரும் முகத்தை பார்க்குறான், நான் முகமா இல்லைனோ. உன்னை கையா வச்சா நீ காலா மாற பிரயாசப்படாதுன்னு இருக்கியா. வேதத்தில் எத்தனையோ காரியம் பிரயாசப்படுன்னு இருக்குது, எத்தனையோ காரியம் பிரயாசப்பட. அது இது மெயினா பவுல் சொல்ற, பிரயாசப்படாது. என்னவா அழைக்கப்பட்டிருக்கா அந்த அழைப்புல நில்லுன்ற. கையை வைத்தாமே, கையை வைத்தாலே இல்லையா. அந்த ராஜரிகம் ஆளுகை இன்னைக்கு தியானிச்சேன். என்ன எங்க வச்சிருக்காரு, அந்த போஸ்ட்ல ஃபெய்த் பாஸ்டர் எங்க வச்சிருக்காரு, கத்தார் தேசத்து அந்த சபையோட இணைஞ்சு ஊழியம். பாஸ்டர் பயங்கர ஒருத்தர் இல்லையே பத்தி என்ன பண்றது, ஓகே கத்தர் வேண்டாக்கி தருவார். பிஷப் ஐயா ஒரு இடத்துல ஆளுக, பாஸ்டர் இம்மானுவேல் ஒரு இடத்துல ஆளுக, பாஸ்டர் சாமியல் ஐயா ஒரு இடத்துல ஆளுக, கண்டதேவா அந்த இடத்துல வச்சு உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சு. ஸோ கர்த்தர் இங்க இருக்க எல்லாருக்கும் சபையில பொறுப்புகளை கொடுத்து இருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஏன் இதெல்லாம் பேசுறது தெரியுமா, அந்த வசனத்தை இப்ப விளக்குறேன் பாருங்களேன். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவ கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறாருன்னா, நான் போவே மாட்டேன், கர்த்தர் கூட பண்ண மாட்டாரு. அதான் மேட்ரு, வேற ஒண்ணுமே இல்லை. பிரசவம் முடிஞ்சிடுச்சு. அதாவது உங்களுக்கு புரிஞ்சது இல்லையோ, இமான் பாஸ்டர் நீ முச்சா போதுனாப்பான்ட்டு பாயிண்ட்டை போட்டேன். முடிச்சிடறேன் டைம் வேறு ஆயிடுச்சு, அவங்களும் விரையா போகணும், நானும் விரையா போகணும். ஆனால் வார்த்தை கவனிங்க, நீ போகும் இடமெல்லாம் ஜவக்குமார் ஆண்டு சொல்ல ஜவக்குமார் சொல்லுவார், ஜவக்குமார் நீ போடலாம் கற்றுக் கொடு. நான் போக மாட்டேன், உட்காந்துப்பேன், கத்திர இருக்கவே மாட்டேன். ஆனால் எடுத்து காலை வைக்கும்போது கத்த கூட இருப்பார். ஆனால் நீ காலை வைப்பாக, அது கேட்கும், காலை வைப்பாகலாம், காலை வைக்க கூடாது, ஏக்கு காலை வைக்கணும். ஒரு ஆமேன், இன்னொரு ஆமேன். யோர்தான் ஆத்த பார்த்து இது யோசுவா கமாண்ட் போட்டான் பாருங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். யாரு கமாண்ட் போட்டான், யாரு கட்டளை கொடுத்தான், ஆசாரியர் கட்டளை கொடுத்தான். கர்த்தரை சுமக்க ஆசாரியர் சொன்னா, நீங்க தூக்குங்க, நீங்க கால் வைங்க. இப்ப அங்க மட்டும் ஆசாரியர் நான் இருந்தோம் செய்யலாம், நீ வேணா கூட வாய.
போமான்னு சொல்ற ஒரு ஆமேன். கொஞ்சம் இந்த ஒரு தியானத்தை முடிச்சிடலாம், ஒன்று தியானம் முடிச்சிடலாம். செம வெளிச்சம், சூப்பர் வெளிச்சம், சூப்பர் வெளிச்சம், அது செம வெளிச்சம், அது செம வெளிச்சம், செம வெளிச்சம், நல்ல வெளிச்சம். மோசே காலம் யோசுவா காலம் அங்க வெளிச்சம் அடிக்குது. அடுத்து யோசுவா காலம் அங்க ரெண்டு வெளிச்சத்தை விரைவாக காட்ட விரும்புறேன். மோசே காலம் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், யோசுவா காலம் செகண்ட் ஜெனரேஷன், எலியா காலம் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், எலிசா செகண்ட் ஜெனரேஷன், இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், பவுல் செகண்ட் ஜெனரேஷன் வச்சுங்களேன். இப்போ நம்மளால செகண்ட் ஜெனரேஷன் வச்சுங்களேன். மோசே அவன் போய் கையை நீட்டி கோலை நீட்டி தண்ணியை பிளந்து விடுவான். ஆனா யோசுவாவுக்கு அவன் போக மாட்டான். ஏய் காலை வைடா, ஆளை அனுப்புவான். அவன் காலை வச்சு அற்புதம் நடக்கும். கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க. ஐயா மோசே அவன் போய் கையை பிளந்துயா சோத்திரம். எலியா ராஜாக்களை தேடி போவான், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ராஜா தேடி போவான். எலிசா அவனை தேடி ராஜாக்கள் வருவார்கள். கையை வைத்து ஆமென். ஐயா செகண்ட் ஜெனரேஷன். இது கார்ல கோயம்புத்தூர் வந்துட்டு இருந்தோம். 7:10 தான் ஆச்சு நினைக்கிறேன். டைம் தான் இல்லை ஐயா, டைம் எனக்கு டைம் இல்லை, முடிக்கிற மாட்டேன். கோயம்புத்தூர் காரில் வந்துட்டு இருக்கிறோம். காரில் கோயம்புத்தூர் வந்துட்டு இருக்கிறோம். அப்போ நாங்கள் எப்போ போனாலும் சர்ச்சை பிரசங்கம் முடிச்சுட்டு போனோம். நீங்கள் எந்தெந்த பாயிண்ட் என்ன பிடிச்சி சொல்லுங்க. என் பையன் சொல்லுவான் இந்த பாயிண்ட் என்ன தொட்டுச்சு, எப்பொழுதும் இந்த பாயிண்ட் தொட்டுச்சு. ஸோ அது அசை போடுவோம், அதுவே பிரயோஜனம். இந்த கோயம்புத்தூரில் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். காரில் வந்துட்டு இருக்கும்போது பேசணும். எல்லா பைபிள் போர்ஷன்லையும் பிகினிங் ஒரு பாயிண்ட் இருக்குது, எண்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. யோசபாத்து பிகினிங், யோசபாத்து பயந்தான். மோவாபியர் வந்தாங்க, அம்மன் வந்தாங்க, சேமலேஸ் வந்தாங்க, பயந்தான். உபவாசம் சபையை கூட்டி சேர்த்தான், அது பிகினிங். எண்டு வந்து பெராக்காரை கூட்டினாங்க, நன்றி செலுத்தினாங்க, கொள்ளையிடம் பங்கிட்டாங்க, அவ்வளோ இருந்துச்சு பிகினிங். எண்டு கோலியாத்தை எடுத்து போனான், அது பிகினிங். நீ முன்னால் ஆகாது, நீ இளைஞ போட்டு போட்டு பார்த்தான், அது வந்து பிகினிங். எண்டு வந்து அவன் பேரை உயர்த்தி விட்டார். தாவீது கொண்டு சவுல் கொண்டு 1000, 10,000 அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டை பார்த்து பேசி நானும் இப்போ எங்கள் ஃபேமிலியாக பேசி வரோம். இது வரைக்கும் வந்து பிகினிங்கை தியானம் பண்ணோம், பிகினிங்கை பிரசவம் பண்ணோம். இனிமேல் நம்ம அந்த எண்டிங்கை ஃபோக்கஸ் பண்ணோம். இனிமேல் என் பிள்ளைகளை பார்த்து மனைவி சொன்னேன், இனிமேல் அந்த எண்டிங் முதல்கான கல்யாணத்துக்கு வயசு போனாரு, தட்சணம் குறையப்பட்டு போச்சு, அது பிகினிங். எண்டு பாரு ருசி உள்ளது. பருத்திமே சம்பவத்தில் ஏசு நடந்து போனாரு, அவன் எல்லாம் தட்டாங்க, அவன் கத்துனா, எல்லாம் அடிச்சாங்க, அது பிகினிங். அதே பேசிட்டோம். அவன் கத்துனா, முன்னிலை அதிகமாக கூப்பிட்டான், ஏசுவேன்னு கூப்பிட்டான், ஏசு அதெல்லாம் பிகினிங். இப்ப என்ன பேசு, ஏசு நின்று அவனை பார்க்கிறாரு, ஏசு கொண்டு வர, இப்ப அவன் மகிமைப்படுத்தினான், கண்ணு தெரியல, அந்த எண்டிங். அப்ப சொன்னேன், இனிமேல் அந்த எண்டு மேல கவனம் செலுத்துங்க, எண்டு மேல கவனம், அதை தியானிங்க, அதை தியானிச்சு பிரசவம் பண்ணுங்க, அதை தியானிச்சு பேச ஆரம்பிங்க. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. ஐயா நீ என்ன தியானிக்கிறியோ, என்ன சிந்தையில கொண்டு போறியோ, என்ன எண்ணத்துல ஏத்துறியோ, அதை பொறுத்து தான் வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். ஆமென். எனக்கு வாய்க்க தெரியாது, வாய்க்காது. நடக்க தெரியாது, நடக்காது. கிடைக்காது தெரியாது, கிடைக்காது. எனக்கு கிடைக்கும். கர்த்தர் இருக்கிறார், நான் செய்கிற யாவையும் கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்றார் என்றும் யார் கண்டு? போத்திபார் கண்டு அவனுக்கே எல்லா பொருளே நீ செஞ்ச எல்லாம் வாய்க்குதுடா. எப்படி சொன்ன அருமையாக சாட்சி பாருங்க, அதுதான் சொல்ல பாருங்க. இப்போ ஏற்கனவே ஓய்த்து வச்சிருக்காரு, அடுத்து புது பிளான்ட் ஆரம்பிக்கிறாங்க, புது ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே ஷிஃப்ட் இன்சார்ஜ் முதற்கொண்டு, ஒர்க்கர்ஸ் முதற்கொண்டு, மேனேஜர் முதற்கொண்டு எல்லாம் ஒரு ஆள் அப்பாயின் பண்ணோம். அதுக்கெல்லாம் ஹெட்டு யாருக்கெல்லாம் மூளையாக செயல்படலாம் அப்படின்னா, இல்லை புது ப்ராஜெக்ட் ஒன்றும் கொண்டு போக மாட்டாங்க, ஒன்று இங்கேயே டம்மியாக்க போகிறாங்க, இங்கேயே கிடக்க வேண்டியதான். புதுசாக ஜூனியர்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்துட்டாங்க, யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கு புது மேலே போட போகிறாங்க. ஓகே, நான் அமைதியாக இருப்போம் இல்லை, நல்ல பாட்டு பண்ணப்பில் சந்தோஷமாக இருந்தேன், அத்திமரம் துளிர் இல்லை, நான் சந்தோஷமாக இருந்தேன், நான் துக்கப்படுக்கல, சந்தோஷமாக இருந்தேன், கத்த சந்தோஷமாக இருந்தேன், எதோ அதை செய்ய அவனு பாருங்க, எவனையும் பார்க்க சந்தோஷமாக இருந்தேன். பாட்டை எத்தனை கவனிச்சு தெரியல. அது விளைவு என்ன? ஜிஎம் சொல்லி கடைசியில் யோசிச்சு எல்லா மீட்டிங் போட்டு கடைசியில் காரியத்தின் கடைத்தை கேட்போமாக. அந்த ப்ரொடக்ஷனுக்கு, அந்த புது பிளான்ட்டுக்கு, அந்த புது ப்ரொடக்ஷன் காரியத்துக்கு, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபைஸாக தான் போடணும். நான் சொல்ல பாருங்களேன், நீங்கள் கர்த்தரை மட்டும் நம்பி நின்னீங்கன்னா நீங்கள் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஜிஎம் கண்ணில் தெரியுது இல்லை, போத்திவர்களை தெரிஞ்சது இல்லை, ஜிஎம்களை தெரிஞ்சது இல்லை, தெரிஞ்சு இல்லை எல்லாம் பிளான் பண்ணி அதுக்கு எடுத்து முடிவு பண்ணல. எல்லா மீட்டிங் போடுறாரு. ஓகேப்பா, உன்னை தலை வைக்கிறேன், என்ன செய்ய சொல்லு, உன்னை தலை வைக்கிறேன், என்ன செய்ய சொல்லு, உன்னை தலை வைக்கிறேன், என்ன செய்ய சொல்லு. ஆஹா, எல்லாம் தலைவனாக ரெடி ஆகுறான். தலைநாட்டு என்ன செய்ய போகிறோம், எப்படி செயல்படுத்த தெரியல, பிளான் இல்லை, பார்க்குறேன். ஓகே, ஃபெய்த் கையில் கொடு. நான் சொல்ல பாருங்களேன், கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாங்க வாய்க்க பண்ணுறாரு. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தேவ சொன்னமே, நீ போக முடியல, கூட இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஜஸ்ட் நீங்கள் போங்க, இறங்கி காரியம் செய்யுங்க. அடுத்தது தாவீது போன எல்லா இடத்திலும் 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம்
வாஸ்து பார்த்து தெரியும். தாவீது எல்லா இடத்திலும் கர்த்தரை காப்பாத்தின, போன எல்லா இடத்திலும் போன இடத்திலும். ரெண்டாவது. மூணாவது, யாக்கோபு சொல்றாரு, நீ போகிற இடத்திலெல்லாம் நான் கூட இருந்து உன்னை காத்து. அதை மட்டும் வாசித்துருங்க, முடிச்சிடலாம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம், அதை மட்டும் வாசித்துருங்க. ஆமாம், கடந்து போயிட்டே இருக்கலாம். ஆதியாகமம் 28 எங்க அந்த வார்டு, அந்த போகிற எல்லா இடத்து, அது மட்டும் 14, 15 மட்டும் வாசிக்கலாம், முடிச்சிடலாம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 14, 15 மட்டும் வாசிச்சுட்டு ஆமென் போட போறேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். சரி. நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யமளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க அதே வார்த்தை பாருங்க, நீ போகிற இடத்திலெல்லாம். அங்கே வாஸ்தவம், நீ போகும் இடத்துல கர்த்தர் கொடுப்பார். யோசுவா 1:9. அதே வார்த்தை வந்து, நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து. நீ புறப்பட்டு போ, உன் கூட இருப்ப. சீரியாவுக்கு போறியா? சீரியா. அன்னைக்கு யாக்கோபு சீரியாவுக்கு புறப்பட்டு போனான், கர்த்தர் கூடவே இருந்தார். யோசுவா எதிரி நாட்டுக்குள்ள புறப்பட்டு போனான், எரிகோவை தாண்டி. ஆமா, கானானுக்குள்ள எதிரி கால் வைக்காத கடந்து புது பாதைக்கு யோசுவா போனா, கர்த்தர் கூடவே இருந்தார். அதுபோல் தாவீது போன இந்த எல்லா இடத்துலையும் அந்த 2 சாமியல் வாஸ்து பார்த்தீங்கன்னா அழகா அர்த்தம் தெரியும். 2 சாமியல் வாஸ்து வாயில சொல்லி முடிச்சாரு. 2 சாமியல் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலையும் 14ஆம் வசனத்திலையும் அதே வார்த்தை வருது. எடுத்துட்டீங்கன்னா 2 சாமியல் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கடைசியில வாசிக்க பார்க்கலாம். 2 சாமியல் 8ஆம் அதிகாரம். தாவீது போன இடத்திலெல்லாம் சரி கர்த்தர் அவனை காப்பாற்றினார். சரி, 14ஆம் வசனம் 14. அதே அதிகாரம் 14ஆம் வசனம் 14. தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். பாத்தீங்களா? அதே வார்த்தை போன எல்லா இடத்திலும். சோ ஆண்டு இந்த வார்த்தையில முடிச்சிடுறேன், டைம் ஆயிட்டு. நீங்க போகிற, நீங்க எடுக்கிற, நீங்க காரியம் செய்ய எல்லா இடத்துலையும் நம்ம கர்த்தர் கூட இருக்கிறார். நீ சரி எல்லா காரியத்தையும் அதை வாய்க்க பண்றார். அது மாதிரி கூட இருந்து அது கூட இருக்கிறது கர்த்தர் இந்த நாட்கள், இந்த வருஷம் உள்ள கர்த்தர் அதை விளங்க பண்ண போகிற. ஒரு ஆமென் சத்தமா? எல்லாம் எழுதி நிக்கலாமா? எழுதி நிக்கலாமா? ஆமா, கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. சின்ன ஜெபம் மட்டும் நான் கொடுக்க போறேன். தொடர்ந்து ஜெபத்தை கன்றாஜயாவும் ஜெபத்தை கொடுக்க போறாங்க. இந்த வார்த்தையை மட்டும் சொல்லி ஜெபிக்க போகிறோம். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இருக்கலாம்ல, இருக்கிறார். கண்டிப்பா இருப்பார். கண்டிப்பா. எல்லாம் கண்ணை மூடி ஆண்டரை பார்த்து அந்த வாழ்க்கை கொடுத்தீங்கப்பா. நீ போகிற இடத்துல எல்லாம், அதுவும் தாவீது போன வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போக முடியாத இடம். யோசுவா போனது பார்த்தீங்கன்னா போக கால் வைக்க முடியாத ராட்சச பிறகு இருக்கிற போக முடியாத இடம். யாக்கோபு போன சீரியா தேசம், புது தேசம், அவன் போக முடியாத இடம். ஆனா கர்த்தர் சொன்ன, போக கூட இருப்பேன். அங்கே ஆண்டர் நீ போக கூட இருப்பேன். அங்க நான் உன்னை காப்பேன். தேவஜனமே, உங்க முன்னால இருக்கிற டார்கெட்டு, உங்க முன்னால் இருக்கிற லக்கு, வேலை ஸ்தலத்தில் குடும்ப தேவைகள், பிள்ளைங்க படிப்புக்கு காரியம், பிள்ளைங்க திருமணத்துக்குரிய காரியம், ஆமாம் சோத்திரம், வீடு கட்டுற காரியம், அடுத்த லெவல், அது எனக்கு வாய்க்காது, நாங்களாம் போக முடியாது, அது எனக்கு எட்டாதுன்ற மாதிரி இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, நான் அவங்க கூட இருப்பேன். ஆண்டவர் அந்த லேண்டு விஷயம், நீ போ, கூட இருப்பேன். இந்த பிள்ளைங்க திருமண காரியம், நீ போ, உன் கூட இருப்பேன். பிள்ளைங்க ஃபீஸ் கட்டுற காரியம் பெருசாக மழை போல, நீ போ, நான் அவங்க கூட இருப்பேன். இறங்கு, நான் கூட இருப்பேன். ஸோ ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, நீ இப்படி போக மட்டும் இருந்துடாத, நீ போக மட்டும் ரீமால அதுவுக்காராகலப்பா. கிதியோனை பார்த்து சொல்றாரு, உன் அனுப்புறதுனால கிதியோனை பார்த்து சொல்றேன், இப்போ அனுப்புறதுனால நீ போ, நான் கூட அனுப்பேன். அவன் இன்னும் டவுட் உனக்கு, ஆண்டவர் தோலை மட்டும் போடுற ஆண்டவரே, தோல் மேலே மட்டும் பனி பெய்யணும், வெளியே சுற்றி பனி பெய்யக்கூடாது. இன்னொரு விஷயத்தை சோதிச்சு பார்க்குற ஆண்டவரே, இந்த தோல் மட்டும் காஞ்சிருக்கணும், வெளியில பனி பெஞ்சிருக்க ஆண்டவர். ஆண்டவர் பயமா இருக்க ஆண்டவரே, பயம், நீ போ, கூட இருப்பேன், போ. அனுப்புகிறது நான் அல்லவா? தேவஜனம் புறப்பட்டு போனான். அங்கேதான் மீதி அந்த தீர முறிவு, வெறும் ஐயா, எதிரி வேற மாதிரி வரான். இவன் வெறும் பானையை வச்சு, நெருப்பை வச்சு, எல்லாமே ஆச்சரியமான காரியம். நினைச்சு பார்த்து ஆச்சரியம். எங்கள் வாழ்க்கையில நீ எதெல்லாம் என்ன முடியாத கலங்கி இருக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, நான் உன் கூட இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த பிதாவே துதிக்கிறோம்ப்பா, நன்றி ராஜா. இந்த ஒவ்வொரு மக்களுக்காக சோத்துரும் இந்த வார்த்தைக்கு அந்த நீ போகிற இடத்துல எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறான்னு சொன்னீங்களே, நீ கூட இருக்கிறீங்கப்பா. அதுவும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணணும். போத்தி வர கண்ட இந்த வருஷம் ஃபுல்லாக அவன் பிள்ளைங்க செய்ய எல்லாவற்றையும் நீ கூட இருக்க போறீங்க. அவங்க காரியத்தை வாய்க்க சக்ஸஸாக முடிக்க பண்ண போறீங்க. இந்த வருஷம் எல்லா புறஜாதிகள் கண்டு கலிகூறத்தக்கதாக, கண்டு பொறாம போறாங்களோ, அது நத்திங் மேட்டர், அது காரண காரியம் இல்லை. மொத்தம் இவங்க கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு காணத்தக்கதாக இந்த வருஷம் மக்கள் எல்லாருக்கும் செய்ய போறீங்க. நீ போ, இறங்கி காரியம் செய்ய. முடியாது போ, இறங்கி காரியம் செய்ய. கானானுக்குள்ள போக முடியாது, இறங்கி காரியம் செய்ய. சீரியாவுக்குள்ள போய் நீ போ, இறங்கி காரியம் செய்ய. கூட இருப்பேன்னு சொன்னீங்களே,
அதே போல் பிள்ளைங்க எதெல்லாம் முடியாத பெரிய பெரிய மலை போல இருக்குதோ இறங்கி காலை வைக்கட்டும். கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்ய ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்துக்குள்ள எடுத்து எல்லாம் துதி கனமையை மாற்றம் கருத்தை ஒப்பு ஜெபிக்கிறோம். அதன் தம்பி ஃபிக்ஸ் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். கண்ணோக்கி பாருங்கப்பா, கதை கொடுத்து வார்த்தையின்படியே கதை கூட வேறுங்கப்பா. பெரிய மலை போல் டார்கெட்டு தான். நடத்த முடியுமா, நடப்பிக்க முடியுமா, செஞ்சு முடிச்சிட முடியுமா என்கிற பெரிய டார்கெட் தான். ஆனால் கத்த கூட இருக்கு. அழகாக சொன்னால காற்றை பார்க்கல, கடை மழை அமையனை காற்றையும் பார்க்கல, தண்ணியும் பார்க்கல, எந்த இடியை பார்க்கல, மின்னலை பார்க்கல. தாப்பனே ஹல்லேலூயா. ஆனாலும் பள்ளத்தாக்கெங்கும் வாய்க்காலை விட்டு நான் நிரப்பேன்னு சொல்லி அங்கே தண்ணீர் சூரியனை போல அங்கே ரத்தத்தை போல காட்சி அளித்து தகப்பனே. அதே போலப்பா எங்கள் பர்மனெண்ட் விசா வாய்ப்பே இல்லைன்ட்டாங்க. எவ்வளோ முயற்சி, நாங்கள் எல்லா ட்ராக்கும் பார்த்துட்டோம். ஆனால் ஆகஸ்ட் 10ஆம் தேதியில் சந்தோஷமான செய்தி காதில் கேட்கப்படும். அதே கருத்து இந்த வார்த்தை கேட்ட எல்லார் வாழ்க்கையிலையும் அருமையான தம்பியின் குடும்பத்துக்கு ஒரு ஆகஸ்ட் 10 வந்துச்சுன்னா இங்கே எல்லா வாழ்க்கையும் ஒரு ஆகஸ்ட் 10 வர வச்சிருவேன். இதெல்லாம் முடியாது, வேறு வழியே இல்லைனாலும் தம்பி வாழ்க்கையில் ஒரு ஆகஸ்ட் 10 வர வச்சிங்கள, எல்லார் வாழ்க்கையும் ஆகஸ்ட் 10 வர வைத்தாரன்னு ஜெபிக்கிறோம். இந்த வருஷம் எல்லாரும் வாய்க்கட்டும். சரி, பிறகு கிருபை நன்றி. தம்பி கதை கூட இருங்க, பிரயாணத்தை வாய்க்க செய்யுங்க. 10 வச்சு சேர்ந்து சந்தோஷம் பகிர்ந்துக்குள்ள உதவி ஜெபிக்கிறோம். பொறுப்படுது எல்லாவற்றையும் இயேசு நாமத்தினால ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். அன்பின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.